ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்மளோட சீமா வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பா. ரோகிணி வந்து உயிரோட இருந்தா வேலுக்கு வந்து அவளை சுட்டு கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா யாருமே அவளை நம்ப மாட்டாங்க. கடைசியா இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஐயர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜோடிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுங்கல்ல, அந்த வந்து நீங்க இவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, என்னம்மா உளர்ற, நான் யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலையே, நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் இவ வந்து பொய் சொல்றா அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க. அவ அழுது கெஞ்சுறா, நான் உண்மையை தான் சொல்றேன், இந்த இடத்துல தான் ரோகிணியை வேலு சுட்டு கொண்டா, அவ ரத்த வெள்ளத்துல இருந்தா, நான் தான் அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போனேன், எல்லாரும் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறா. ஆனா இவ பைத்தியமா ஆயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு மாதிரியா இவளை விசித்திரமா பாக்குறாங்க. அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமும் அங்கேருந்து இவளை அழைச்சிட்டு போயிடுறான். இதெல்லாம் பாக்குற நேகா வந்து இங்க நடந்த எல்லா கூத்தையுமே வந்து சசிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அவளும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்டுட்டு திரும்பி பார்த்தா அங்க வந்து கார்ல இருந்து நம்மளோட வேலு வந்து அப்படியே தலையில கைய வச்சுட்டு எந்திரிச்சு வந்து நிக்கிறான். நான் எங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சசி சொல்றா, என்ன வேலு நீ பண்ணதெல்லாம் மறந்து போச்சா, ரோகிணியை வந்து துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டியே அப்படின்னு சொன்னா, ஆமா நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சசி எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இந்த மாதிரி சீமா வந்து பத்வாஜ் வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே கால் பண்ணி வர சொல்லியிருப்பாள். அந்த காரை பஞ்சர் ஆக்குனதும் நான் தான். அதே மாதிரி நீ வந்து ரோஹிணியை சுட்டு கொல்லும் போது நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்ப சீமா வந்து உன்னோட தலையில வந்து அடிச்சு காயப்படுத்தினா நீ மயக்க போட்டு விழுந்துட்ட, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த டாக்டருக்கு காசை கொடுத்து இந்த மாதிரி பொய் சொல்ல சொன்னேன். அப்புறம் இந்த ஐயர் இருக்காரு, இவருக்குமே காசை கொடுத்து இந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். பணம் தான் எல்லாருக்குமே முக்கியம். பணத்தை கொடுத்த உடனே எல்லாருமே வந்து என் பக்கம் வந்துட்டாங்க, பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சீமாவை எல்லாரும் பைத்தியக்காரியா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ரோஹிணி வந்து இறந்ததாகவே இருக்கட்டும், நீ வந்து அவளை கொன்னது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட வேலுக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக நீ இப்படி பண்ணிருக்கீ அப்படின்னு கேட்டா, அந்த பார்வையிலும் இப்பவும் நான் வந்து உன்னை காதலிக்க தான் செய்யறேன், நீ என்னோட பக்கம் மட்டும் வந்து நில்ல, நான் சொல்றதை மட்டும் செய்ய, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதை விட இங்க சீமாவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து தண்ணி எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அமைதியா இருமா, நீ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயுமே சீமா வந்து அழுது சொல்லிட்டு இருக்கா, நான் சொல்றது எல்லாமே உண்மை, எல்லாரும் நம்புங்க ப்ளீஸ், ரோஹிணி உயிரோடு தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கா. ஆனா பாட்டிலாம் நம்பாம, இல்லம்மா நீ கற்பனையா தான் வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவ பயங்கரமா கத்துறா. அந்த கத்துறதுலயே வந்து அவ வீக்காயி அப்படி மயக்க போட்டு விழுந்துடுறா. அப்புறம் டாக்டர்லாம் வந்து செக்அப் பண்ணிட்டு இவங்க வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, இவங்களை பார்த்து பத்திரமா வந்து கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து பிரேமுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா கண் முடிச்சதுக்கு அப்புறம் அஞ்சலி பாப்பாவை வந்து அவளோட கையில கொடுத்து, இந்த பாரு ரோஹிணி வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டா, ஆனா நீ வந்து அஞ்சலி எங்களுக்காக வந்து நீ வந்து நல்லா இருக்கணும், அதனால நீ தேவையில்லாம கண்டதையும் போட்டு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத சீமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பேசினோன்னா அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அதோட எல்லாரும் வாங்க ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஊருக்கு வந்து கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக நேகா வந்து எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு குங்கும சிம்மில எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி நீட்டா, என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இப்பவே இந்த இடத்துலயே சித்தார்த் வந்து என்னோட நெத்தியில குங்குமத்தை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. உனக்கு என்ன பைத்தியமா, கல்யாணம் தான் நாங்க வந்து பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன உனக்கு அவசரம் அப்படின்னு கேட்டா, இல்ல இதுக்கப்புறமும் நான் பொறுமையா இருக்க முடியாது, நாளுக்கு நாள் வந்து ஏதாவது ஒன்று சீமா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கண்டிப்பா வந்து அவங்க எங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நடக்க வந்து விடவே மாட்டாங்க, அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறா. உடனே எல்லாரும் வந்து இந்த பாரு அப்புறம்னா வந்து பண்ணிக்கலாம், தேவையில்லாம இப்படி அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதோட இங்க சித்தார்த் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அம்மாக்காரங்க வந்து, சித்தார்த் என்னப்பா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டா, இல்லம்மா என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, சீமாவோட நிலைமையும் ஒரு பக்கம் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு, ரோஹிணி இல்லாததை என்னால ஏத்துக்கவே முடியல, இதுக்கு நடுவுல இந்த நேகாவிட கல்யாணத்தை வைங்கன்னு சொல்லி அவசரப்படுத்திட்டு இருக்கா, எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அந்த பாருப்பா எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 4 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இங்க நேகாவை தான்
காட்டுறாங்க. அவ வந்து கல்யாண அந்த ஷால் எல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிட்டு கண்ணாடில பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா எனக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்க நம்மளோட சீமாவையும் பிரேமையும் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க. அதாவது அன்னைக்கு பார்ட்டி நடந்திருக்கும்ல, சித்தார்த்தும் நேகாவும் ஒண்ணா வந்து அங்கதான் தப்பு பண்ணாங்கங்கிற மாதிரி தானே நேகா சொல்லியிருப்பா. அந்த ஹோட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து மாத்தி மாத்தி செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி நேகாக்கும் சித்தார்த்துக்கும் எதுவுமே நடக்கல. அன்னைக்கு வந்து சித்தார்த் வந்து மயக்க போட்டு விழுந்துட்டான். வெயிட்டர் தான் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்கங்கிற மாதிரி எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்த உடனே அப்பாடா ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு. நான் அப்பவே சொன்னேன் இந்த நேகா வந்து பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு ஆதாரத்துக்காக தான் வெயிட் பண்ணேன். இதை வச்சு அவளை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட இங்க பரத்வாஜ் வீட்ல தான் காட்டுறாங்க. நேகா வந்து கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே கிளம்பி ரெடியா நிக்கிறா. இன்னைக்கு வந்து சித்தார்த்துக்கும் அவளுக்கும் கல்யாணம் போல. ஸோ அதனால அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்ப பிரேம் வந்துட்டு இந்த மாதிரி கால் பண்ணி பேசுறான். அந்த நேகா வந்து பொய் சொல்றாமா, அவளை நீங்க யாருமே நம்பாதீங்க. அன்னைக்கு நைட்டு வந்து நேகாக்கும் சித்தார்த்துக்கும் எதுவுமே நடக்கல. அவ வந்து பொய் சொல்றா. அவளோட வயித்துல குழந்தையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் இப்பதான் வந்து அவங்க 2 பேரும் தங்கி இருந்த ஹோட்டல்ல வந்து விசாரிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜுமே பார்த்துட்டேன். எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்குது. சித்தார்த்துக்கு பயங்கரமா கோவம் வருது. நேகா அவ சொல்றதெல்லாம் உண்மையா? அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவில் எதுவும் நடக்கலையா? சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஆனா திரும்ப திரும்ப நேகா பொய் சொல்றா. அவர் பொய் சொல்றாரு, நான் உண்மையை தான் சொல்றேன், என் வயித்துல குழந்தை இருக்கு சித்தார்த் அப்படின்னு எவ்வளவுதோ வந்து பொய் சொல்லி மடுப்ப பாக்குறா. ஆனா அவ ரொம்ப துருவி துருவி கேட்டதுனால அவ கடைசியில உண்மையை ஒத்துக்கிறா. ஆமா நான் பொய் தான் சொன்னேன். ஏன்னா உங்களை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணேன், நீங்க வேணும்னு நினைச்சேன், அதனால தான் இப்படி பண்ணேன், தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அழுது புலம்பிட்டு இருக்கா. இவ கடுப்புல சி இவ்வளவு கேவலமானவளா நீட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதெல்லாம் கேட்கிற பாட்டியுமே நேகாவை வந்து கன்னத்திலேயே பல்லான்னு அரைஞ்சு சி இவ்வளோ கேவலமான கேடு கட்ட பொண்ணா இருக்கேடி, இந்த குடும்பமான மரியாதையை இப்படி கெடுத்துட்டியே, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டி விட்டுடுறாங்க. உடனே நேகா வந்து காலில் விழுந்து கதறி கதறி அழறா. ப்ளீஸ் பாட்டி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, சித்தார்த் வேணுங்கிறதுனால தான் நான் இப்படி பண்ணேன், தயவு செஞ்சு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறா. இந்த பாரு உன்ன மாதிரி ஒத்தவளை இந்த வீட்டோட மருமகளா நாங்க என்னைக்குமே ஏத்துக்க மாட்டோம், வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள இருந்து திட்டி விட்டுட்டு அங்க இருந்து எல்லாருமே போயிடுறாங்க. நேகா வந்து கல்யாண ட்ரெஸ்ல அந்த இடத்துலயே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. என்னோட சித்தார்த்துக்காக தான் நான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டேன், இப்ப வந்து இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதோட இங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பரத்வாஜ் வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போனா பயங்கர ட்விஸ்ட். அங்க வந்து சசியும் வேலுவும் வந்து நின்று இந்த மாதிரி இந்த வீடு எங்க பேர்ல தான் இருக்கு, நீங்க எல்லாரும் இனிமே வந்து இந்த வீட்டுல வந்து சொந்த கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன வளர்ற அப்படின்னு கேட்டா உடனே அந்த இடத்துல வேலு வந்து இந்த மாதிரி ரோகிணி இறந்ததுக்கு அப்புறமா அவளோட சொத்து எல்லாம் என் பேர்ல மறுபடியும் நார்மலாவே வந்துருச்சு. ஸோ அதனால என் பேர்ல தான் இப்ப இந்த வீடு இருக்கு, அதனால நீங்க யாரும் வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. உடனே வேலுவை பார்த்துட்டு சித்தார்த்த அப்படி சட்டையை பிடிச்சு அடிக்கிறதுக்கு போறான். உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேலுவும் சசியும் கை கோர்த்து அந்த வீட்டு உள்ளாக்க போறாங்க. இதெல்லாம் பார்த்து பரத்வாஜ் குடும்பம் அதிர்ச்சியாகி நிக்குது. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.